ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க தி கிளிம்பர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி கிளிம்பர்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 5 minutes இருக்கு. இந்த படம் டேனியல் லீ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிங் வூ, ஜி ஜாங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சைனால 1960களில் பாத்தீங்கன்னா சைனீஸ் எவரெஸ்ட் ஏறுற ஒரு குழு 1960லேயே எவரெஸ்ட் மவுண்டன் மேல ஏறி கொடியும் நட்டுறாங்க. ஆனா அவங்களால போட்டோ எடுக்க முடியாதனால அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா சைனா எவரெஸ்ட் மலை அவங்களுக்கு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இன்னொரு டீம் அனுப்பி விடுறாங்க. அவங்க மலை ஏறுறதுக்கு என்ன கஷ்டம்லாம் படுறாங்க. கடைசியில அவங்க எவரெஸ்ட் அவங்களுக்கு தான் அப்படின்றத காமிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு ரியல் இன்சிடென்ட் அடிப்படையா வச்சு எடுத்ததுனால ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃப்ல ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா சொல்லணும்ல, அந்த மவுண்டன் எல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. அதோட ரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ற அளவுக்கு காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்துல காமிக்கிற லொகேஷன் எல்லாமே அவ்வளவு சூப்பர் அல்டிமேட்டா இருக்கு. பாக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அதுல இந்த டீம் படுற கஷ்டத்தெல்லாம் ரொம்ப நீட்டாவே நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஃபுல்லாவே எமோஷனல் சீன்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. சில சீன்ஸ் ஒர்க் ஆனாலும் பல சீன்ஸ் கிரிஞ்சா தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூவாவே இந்த படம் ஒரு நீட்டான ப்ரொடக்ஷன் வேல்யூல எடுத்திருக்காங்க. ரொம்பவே கிராண்டியரா காமிச்சிருக்காங்க. ஆர்ட் டிசைன் ஒர்க்கை பத்தி சொல்லி அவன் அந்த பனி பிரதேசத்தை அவ்வளவு சூப்பரா நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஓரளவு எங்கேஜிங்கா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இது படத்துல பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் ஓரளவு டீசென்டா எல்லா கேரக்டர் எழுதுனதுனால நம்மளால ஈஸியாவே எல்லாரோட மிங்கிள் ஆக முடியுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்க தான் செய்யுது. இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே வைஸ் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் படமாவே வந்துடும். அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.